கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1501 மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் பிரசங்கினுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்துவிட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாயிருக்கிறது. ஆண்டவர் அவரது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். ஆனால் இந்த மூன்றும், ஞானம், அறிவு, இன்பம், பாவம் செய்கிறவனுக்கு ஆண்டவரிடத்திலிருந்து வராது. ஒருவேளை உலகபூர்வமாய் அவன் முயற்சி செய்து பெற்றுக்கொண்டிருக்கலாம். அது ஒரு நாள் அழிந்து போய்விடும், அது நிலைத்து நிற்காது. ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே நீங்கள் நல்லவர்களாக, விலையேறப்பட்டவர்களாக, பரிசுத்தவான்களாக இருப்பீர்களானால் உங்களுக்கு ஆண்டவர் அறிவை தருகிறார், இன்பத்தை தருகிறார், ஞானத்தை தருகிறார். இந்த மூன்றும் உலகத்தில் வாழ்வதற்கு முக்கியமானவைகள். ஞானம், அறிவு, இன்பம். இதை ஆண்டவர் அவருடைய பார்வைக்கு பரிசுத்தவான்களாய் இருக்கிறவர்களுக்குத்தான் தருகிறார். எனவே பரிசுத்தமாய் வாழுங்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நல்லவர்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவர் அறிவையும் இன்பத்தையும் ஞானத்தையும் தருகிறார் என்று வேதத்திலே வாசித்தோம். இன்றைக்கு ஒருவேளை ஞான குறைவிலே இருக்கிறாயா மகனே? சந்தோஷ குறைவில் இருக்கிறாயா மகளே? அறிவு குறைவிலே இருக்கிறாயா மகனே, வாலிபனே? இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உனக்காகத்தான். அறிவை பெற்றுக்கொள்ள, ஞானத்தை பெற்றுக்கொள்ள, இன்பத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரை பின்பற்றுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை பின்பற்றுங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.